தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, மனிதன் இந்த பூமி எப்படி உருவானுச்சு, அதுல மனிதன் எப்படி உருவானா, புழு பூச்சிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். நெடுந்தொடரா பேச போறோம். சில பாகமா உங்களுக்கு வரும். அது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மனித அறிவுகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். உலக மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த பதிவு. என்னுடைய அறிவு கட்டிய பற்றி தான் நான் சொல்றேன். அது சரியா இருந்தா எடுத்துக்கோங்க, தவறா இருந்தா மன்னித்து விடுங்க. நன்றி. அதாவது இந்த பூமி சூரிய சக்தியால் அது உருவானது. சூரியனிலிருந்து வெடித்து பூமி என்ற ஒரு கோள் உருவாகுது. அப்படி உருவாகி பல லட்சம் ஆண்டு இந்த பூமி குளிர்ந்து நீராகி மண்ணாகி மழையாகி புல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரினங்கள் தோன்றி, அதுக்கப்புறம் உயிரினங்கள் தோன்றதுக்கு, அந்த ஒரு செல்லி உயிரினம் தோன்றுவதற்கு தட்பவெப்ப நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது தட்பவெப்ப நிலைகள் மாறும். அந்த மாற்றத்துல உருவாகக்கூடியதுதான் அந்த உயிரினங்கள். அந்த உயிரினங்கள் உருவான காலகட்டம் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும்னு நம்மளோட எண்ணம். இப்படி இருக்க காலகட்டத்துல புழு பூச்சி செடி மரம் மிருகங்கள் அனைத்து உயிரினமும் இந்த பூமியில தோன்றி கடலில் நீரில் தான் தோன்றுகிறது. உயிரினம் தரையில் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகையா நீரினம் கண்டிப்பாக கடல் நீரில் தான், அதாவது நன்னீரும் கடல் நீரும் கடக்கக்கூடிய இடங்களில் தான் உயிரினம் தோன்றியிருக்கும். அங்குதான் அந்த தட்பவெப்ப நிலை மாற்றம் நடந்திருக்கும். இதைத்தான் நாம் உயிர்கள் உருவாக்கம் என்று கூறுகிறோம். அந்த தட்பவெப்ப நிலை என்பது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு இயற்கையாக நடந்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அது ஒரு கடவுளால் நிகழ்த்தப்பட்டது என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அது நீரிலே உருவானதப்பா என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படியானாலும் அது பூமியில் உருவானதே, இதை யாரும் மறுக்க இயலாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதன் தோன்றுகிறான். எல்லா உயிரினமும் தோன்றிய பிறகுதான் மனித உயிரும் தோன்றுகிறது. அதில் 1 செல், 2 செல், 3 செல், 4 செல், 5 செல், 6 செல். நாம் தான் அந்த 6 செல் உயிரினம், அதாவது மனிதன் என்று நாம் தோன்றுகிறோம். அந்த தட்பவெப்ப நிலைக்கு பஞ்ச பூதங்களும் ஒன்றிணைந்த நேரம். அது பஞ்ச பூதங்களும் ஒன்றிணைந்த நேரம் என்பதுதான் தட்பவெப்ப நிலை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருப்பதால் அந்த நேரத்தில் தான் இந்த மனிதன் தோன்றியிருப்பான். அந்த தோற்றத்தின் மூலம் மனிதன் கடலில் இருந்து பூமியை நோக்கி நகர்கிறான். பூமியை நோக்கி நகர்ந்த மனிதன் பூமியிலேயே நின்று விடுகிறான். கடலில் இருக்கும் உயிரினங்கள் கடலிலேயே இருக்கிறது. கடலில் இருக்கும் உயிரினங்கள் பூமியிலையும் இருக்கிறது. எடுத்துக்காட்டிற்கு கடல் குதிரை, நீர் நாய், முதலைகள், இவை பூமியிலே இருக்கும், நீரிலையும் இருக்கும். இப்படி மனித உயிர்கள் மட்டும்தான் கடலை விட்டு, அதாவது அந்த தட்பவெப்ப நிலையில் உயிர் உருவான இடத்தை விட்டு சற்று மேடான பகுதிக்கு பூமிக்கு திரும்புகிறது. பூமியில் திரும்பி இம்மனிதன் பூமியை பார்த்து அதிலே இருக்கிறான். அவன் அப்பொழுது என்ன தோன்றுகிறதோ
அதை உண்கிறான், இருக்கிறான், வாழ்கிறான். என்ன தோன்றுகிறதோ அதை உண்கிறான், அவன் வாழ்கிறான். அந்த நிலையில் இருந்த மனிதன். அப்படி பார்த்தால் மனிதன் கடல் தட்பவெப்ப நிலையில் படைத்து பூமிக்கு இடம்பெயர்ந்தவன் மனிதன். இந்த இடம் எங்கு என்று கேட்டால், எங்கிருக்கிறது இந்த இடம் என்று கேட்டால், ஆசிய கண்டம் வரை உள்ளது. நம் நாடு உயிர்கள் உருவாகக்கூடிய அந்த தட்பவெப்ப நிலையை பெற்ற நாடு இது. ஆசிய கண்டம் வரை. நான் எனது தமிழ்நாட்டில் தான் உருவானது என்றும் சொல்லவில்லை, அல்லது வெளிநாடுகளில் என்றும் சொல்லவில்லை. ஆசிய கண்டம் வரை இருக்கலாம் என்று எம்முடைய கருத்து. ஏனென்றால் இதுதான் உலகத்தின் பழமையான நாடு, பழமையான நாகரிகம் உள்ள நாடு. எந்த நாட்டிலும், எகிப்திய நாட்டிற்கு அடுத்து அங்கு கூட இந்த அளவுக்கு பழமை இல்லை, சைனாவிலும் இந்த அளவுக்கு பழமை இல்லை என்று பார்த்தால் நம் நாடுதான் ஆசிய கண்டம் பறவை வாய்ந்த நாடு வரைக்கும் இங்கு மனிதன் உருவாகி இருக்கலாம். இந்த மனிதன் இங்கு உருவாகித்தான் பல வகையான இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என்று நான் கணிக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மனிதன் தண்ணீரை விட்டு நிலத்துக்கு நடந்து தாவுகிறான், நிலத்தில் கிடைத்ததை உண்ணு உயிர் வாழ்கிறான். அவன் பரிணாம வளர்ச்சி அடையும் காலங்கள் வருகிறது. மலைகளில் ஏறுகிறான், அங்கிருந்து மலைகளில் ஏறுகிறான். ஏற்கனவே மலையில் இருக்கும் மிருகங்கள் மனிதன் போலவே, மனிதனுக்கு முன்பாகவே மலைகளில் மிருகங்கள் இருக்கிறது. அந்த மிருகங்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள மிருக மாதிரியே இவனும் இருக்கிறான். மிருகங்களோடு மிருகங்களாகவே இம்மனித இனமும் வாழ்கிறது. அப்படி வாழும் தருவாயில்தான் அந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு எந்த ஒரு ரிசஸ்டும் இல்லை. அதாவது நான் பெரிந்தவன், நீ பெரியவன், நீ பெண், நான், அது போன்ற ஈகோகள் எதுவும் இல்லை. அவன் ஒரு கூட்டம் இங்கங்கு தோன்றுகிறதோ அந்த இனம் ஆசிய கண்டம் வரை அங்கங்கு அந்தந்த மலைகளில் அது குடியேறுகிறது, அங்கங்கு வாழ்கிறது, கிடைத்ததை தின்கிறது, பழம் தின்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் பச்சையாகத்தான் தின்றிருக்கிறான். எதை பிடிக்கிறானோ அதை தின்பான். ஒரு காலகட்டங்களில் மனிதன் சற்று முன்னேறுகிறான். அவன் கல்லில் இருந்து ஒரு நெருப்பை கண்டுபிடிக்கிறான். கல்லை இன்னொரு கல் மேல் தூக்கி போட்டால் அதில் ஒரு சிறு நெருப்பு துண்டு வரும். அந்த நெருப்பு துண்டு வருவதை கண்டு ஆச்சரியப்படுகிறான். அவன் ஆச்சரியப்பட்டு அந்த கல்லின் மேல் கல்லாக தூக்கி போட்டு விளையாடி கொண்டே இருக்கிறான். அதில் அவனுக்கு ஒன்று புலப்படுகிறது, இதில் ஒரு வெளிச்சம் கிடக்கிறது என்று. அதனால் அவன் அந்த கல்லில் இருந்து ஒரு செடி மேல் பட்ட நெருப்பு பத்தி எரிகிறது. முதலில் பயப்படுகிறான். அதுக்கு பிறகு அதை தனக்காக உருவாக்கி கொள்கிறான். எதற்காகவென்றால் தன் வெளிச்சத்திற்காக அவன் அந்த வெளிச்சத்தை உருவாக்குகிறான். அங்கிருந்துதான் அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது, அங்கிருந்துதான் அவனுக்கு ஒளி கிடைக்கிறது. இப்படி சென்று கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவன் நாம் யார், நம்மை யார் படைத்தது என்று பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவனுக்கு கண்ணில் பட்டது சூரியனே. ஆகையால் முதலில் சூரியனை வணங்கி கொண்டு இருக்கிறான். அடுத்தபடியாக அவன் தனக்கு பிடித்த மிருகங்களை அந்த நெருப்பில் சுட்டு சாப்பிடுகிறான். அதாவது வேக வைத்து சாப்பிடும் பழக்கத்தை கண்டான். அதற்கு பிறகாக மனிதன் தன்னை ஒரு குழந்தையாக உணர்ந்து இருந்தவன் அதற்கு மேல் தன்னை ஏதோ ஒரு கண்டுபிடித்தவனாக உணர்கிறான். அதற்கு பிறகாக மனிதன் கூட்டமாக வாழத் தொடங்குகிறார்கள். அதாவது மனிதன் எந்த ஒரு பயமுமின்றி கூட்டமாக வாழத் தொடங்குகிறார்கள். அக்காலகட்டத்தில் தான் மனிதர்களுக்கு எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாது இருந்தது. மக்கள் கூட்டம் சற்றே அதிகமானது. அக்காலகட்டத்தில் மனிதனுக்கு குடும்பம் என்ற அமைப்பு தேவைப்பட்டது. ஏனென்றால் குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்காது என்று நினைக்கிறான். அதற்கு முன்னெல்லாம் குடும்பம் என்ற அமைப்பு இல்லை.
யாரும் யாரிடமெனும் விருப்பமுள்ளவர்களுடன் இருப்பார்கள், வாழ்வார்கள், போவார்கள். இதில்தான் அவர்கள் இனத்தை உருவாக்கினார்கள். ஒரு இனம் தன்னை குடும்பமாக யோசித்து இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் அவனுக்கு ஒருவரை அழைப்பதற்கும் பேசுவதற்கும் அவனுக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. ஒரு 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 உயிரின ஒரு அறிவியலை அவன் அப்பொழுது கண்டுபிடிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு பேர் வைத்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது அவன் பேசத் தொடங்குகிறான். அப்படி இருக்கும் பொழுது காட்டில் இருக்கும் வனங்களை அழைப்பதற்கு அவன் அதோ பார், சிங்கம் வருகிறது, புலி வருகிறது என்று பேசியிருப்பான். அதில்தான் அவன் ஒரு மகான், அதில் ஒரு விஞ்ஞானியான ஒரு மகான் அந்த மொழியை கண்டுபிடித்திருப்பான். அப்படி பார்த்தால் முதலில் காடுகளிலேயே நம் இனம் தமிழ் என்ற மொழியை கண்டுபிடித்திருக்கிறது. இது அப்படி என்றால் இம்மொழி ஆதி முதல் மொழி என்று அழைக்கலாம். ஏனென்றால் இதுவரையிலும் இதற்கான முன் தோன்றிய மொழி என்று எதையும் நிறுவப்படவில்லை. நீ இக்காலகட்டத்தில் கூட நீ கீழடியில் நோண்டினால் தோண்டி பார்த்தால் கூட அது ஆதி காலத்தில் 2000, 5000, 10,000 என்று எங்கோ செல்கிறது. அப்படி பார்த்தால் இம்மொழி உயிரினங்கள் வாழ வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள, பார்த்து கொள்ள இது ஒரு கருவியாக இருந்திருக்கிறது. மனிதன் தொடர்பு கொள்ள ஒரு மொழியை உருவாக்கி இருக்கிறான். அக்காலகட்டத்திலேயே உருவாக்கி இருக்கிறான். அதற்கு பிறகு மனிதன் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கிறான். அதாவது தன்னை தற்காத்துக் கொள்ள, மிருகங்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள, ஒரு மிருகத்திடமிருந்து வராமல் இருக்க அவன் நெருப்பையே பயன்படுத்தியிருக்கிறான். சுற்றி நெருப்பு வைத்துவிட்டு ஒரு கூட்டமாக அதில் உட்கார்ந்திருப்பார்கள். அதாவது சுற்று பக்கமும் நால்புறமும் அங்கங்கு நெருப்பை பற்ற வைத்துவிட்டு இவர்கள் கூட்டமாக நடுப்பகுதியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டும் இருந்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனிதன் தன்னை தகவமைத்துக் கொள்கிறான். பிறகு மனிதன் பல ஆசிய கண்டம் முழுவதும் மனிதன் பிறந்திருக்கிறான், உருவாகி இருக்கிறான். அவன் பல்வேறு கண்டங்களுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறான். எடுத்துக்காட்டுக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருப்பான். அங்கு உள்ள தட்பவெப்ப நிலைப்படி அவன் கருப்பாகவும் வெள்ளையாகவும் நிறமாக மாறியிருக்கிறான். அங்கே அவன் சென்று அவன் அங்கு ஒரு கூட்டமாக உருவாகி இருக்கிறார்கள். அது அந்த நாடு, இது இந்த நாடு, இது மேற்கத்திய நாடு என்று அங்கெங்கு வாழும் மக்கள் இங்கிருந்துதான் பிறந்து ஆசிய கண்டத்தில் இருந்துதான் பிறந்து சென்றிருக்கிறார்கள் என்று நமக்கு ஓரளவுக்கு ஊர்ஜினைப்படுகிறது. அப்படி பார்த்தால் இந்த ஆசிய கண்டத்தில் கடவுள் தோற்றம், மனிதன் அவன் பிறந்ததற்கு, அவன் வாழ்ந்ததற்கு ஏதாவது ஒன்று அடையாளமாக இருக்க வேண்டும். அப்படி என்று நினைத்து மனிதன் கடவுள் என்ற ஒரு சொல்லை உருவாக்கி அந்த சொல் அவனுக்கு நிலைத்து நிற்க ஆசைப்படுகிறார். அவன் முன்னோர்கள் இறந்திருப்பார்கள். தன்னுக்கு, அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் நெருப்பை கண்டுபிடித்தவன் எதிர்காலம் சங்கதியர்களுக்கு அவன் கடவுள் என்றாகிறது. அப்படி அவன் கடவுள் என்று சொன்னது முதலில் இயற்கையை, அதுக்கப்புறம் அவன் நெருப்பை கண்டுபிடித்தவனை தன்னுடைய கடவுளாக எண்ணுகிறான். அவனே ருத்ரன், சிவன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் நம் சிவன் ஆவார். அந்த நெருப்பை கண்டுபிடித்தவன் நம் சிவன் தான் என்று நினைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு பல சித்தர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்களும் சிவனுக்கு அடிபணிந்தவர்களே. ஏனென்றால் சிவன் என்று குறிக்கப்படுபவர்களே. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு மனிதன் தோன்றிருப்பான். அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருப்பான். அவன் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பான். அவனும் சிவன், அவன் போல இவனும் என் சிவன் என்று மக்கள் வழிபட்டிருப்பார்கள். அப்படியானால் சிவனே ஆதி என்பது உறுதியாகிறது. ஆதி ஆசிவகம், ஆசிவகம் சிவன், சிவன் வழிபாடு ஆசிவக வழிபாடு இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் ஆசிவகம் என்றால் உண்மையை சொல்வது. உண்மையில் என்ன இருக்கிறதோ
அதை வழிபடுவதுதான் ஆசிவகம். சிவனும் அப்படிதான். சிவன் ஜீவன், உண்மை. அது போய்விட்டால் உயிர் இல்லை, பொய் என்று ஆகிறது. அப்படி பார்த்தால் சிவனும் ஆசிவகமும் ஒன்றுதான். ஆகையால் ஆசிவகம் என்றால் சிவன், சிவன் என்றால் ஆசிவகம். இதை மக்கள் நெடுகாலம் வணங்கி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தன் மக்களை காப்பாற்ற ஒவ்வொரு அவதாரமாக காட்டியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், உதாரணத்திற்கு ஒரு சிங்கம் ஒரு மனிதனை அடித்துக் கொள்கிறது என்றால், அக்கூட்டத்தில் அந்த சிங்கத்தை விரட்ட தான் ஒரு சிங்கமாகவே வேஷம் தரித்துக் கொண்டு அதை பயமுறுத்துவார்கள். அப்படி பார்த்தால் அவன் சிங்கமாகிறான். அப்பொழுது அவன் இறந்து விட்டால் இவன் சிங்கமாக இருந்து எம்மை காப்பாற்றினான் என்று கூறி அவன் சிங்கரூபனாகிறான். அதாவது நரசிம்மன் ஆகிறான். ஆகையால் நரசிம்மன் என்பதும் ஒரு மனிதனை, ஒரு சித்தரை. அந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சிங்க கூட்டத்தை விரட்டியதால் அவன் நரசிம்மன் என்றாகப்படுகிறான். இத்தொடரும். நன்றி.